வெக்கேஷனுக்கு வந்த பையன் நல்லா ஜாலியாக கடலை போட் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான். அவன் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன். திடீர்னு பார்த்தா அவன் போட்டுக்குள்ளே தண்ணி நுழைய ஆரம்பிச்சிடுது. இவன் பார்த்து பயந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறான். கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. ப்ரேயர் பண்ணி 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய போட்டு ஒன்று அவன் கண்ணு முன்னாடி தென்படுது. அந்த போட்டில் இருக்கிறவங்க, டே தம்பி வந்துடுறா, போட்டு ரொம்ப முழுகுது தண்ணி அப்படின்றாங்க. அதை கேட்ட அந்த பையன், இல்லை இல்லை நான் வரல, என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான். ஜெட் போட்டில் வந்த ஒருத்தர், வாப்பா நம்ம இதில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அவன், இல்லை என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் மூழ்கி இறந்துடுறான். இறந்துட்ட பிறகு கடவுள்கிட்ட கேட்குறான், நான் உன்னை நம்பினனே கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீங்க? அது கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு 2 வழியாக உனக்கு உதவி காமிச்சேன். ஒன்று பெரிய கப்பல், இன்னொன்று ஜெட் போட். ஆனால் நீ 2த்துலேயும் நீ ஏறவே இல்லை. இதே கேட்ட அந்த பையன் தப்பை உணர்ந்து, மன்னிச்சிடுங்க கடவுளே அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நம்மளுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டார். யார் மூலியமாவது தான் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காக நம்ம கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணின்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.